மனசாட்சி கொஞ்சம் கூட இல்லையாடா, இப்படி எங்கள் தளபதியை பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அந்த மனுஷன் கண்ணில் இருந்து வந்து கண்ணீர் வர வச்சிட்டிங்களடா அப்படின்னு இப்போ தாவேக்கா தொண்டர்கள், ரசிகர்கள், விசுவாசிகள் எல்லாருமே கொந்தளிச்சு போய் வந்து கிடக்குறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் எல்லாத்தையும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதாவது இந்த கத்தி படத்தில் ஒரு பாட்டு வந்து வரும், யார் பெற்ற மகனோ நீ யார் பெற்ற மகனோன்னு வந்து ஒரு பாட்டு வந்து வரும். அந்த பாட்டை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப எமோஷ்னலாக வந்து நம்மளை அறியாமலே வந்து கண்கலங்கும். இந்த முத்து படத்தில் நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை அடித்து வரட்டும் போது அந்த விடுகதையேன்னு வந்து ஒரு சாங் வந்து வருங்க. அப்போ தேட்டரில் நம்மளை அறியாமலே வந்து எல்லாரும் வந்து கண்கலங்கிடுவோம். அந்த மாதிரியான வந்து ஒரு எஃபெக்ட் இந்த பாட்டை கேட்கும்போது வந்து பார்த்தோன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இருக்கும். இதில் என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, ரொம்ப டிசிப்ளினாக, ரொம்ப டெடிகேஷனாக, அதாவது தன்னை பற்றின, அதாவது தான் இமேஜுக்கு கொஞ்சம் கூட டேமேஜ் வந்துடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் தளபதி விஜய் ரொம்ப தெளிவாக வந்திருப்பார். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து வந்து பண்ணுவார். இந்த விஷயத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படி தான் வந்திருப்பார். அதாவது அவர் வெளியில் இப்போ வந்து வர்றாரு அப்படின்னா, அவர் வீட்டுக்குள்ளேயோ மற்ற இடத்துலையோ எவ்வளவோ நார்மலாக வந்து இருந்தாலும், தனியாக இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் நார்மலாக இருப்பாரே ஒழிய, மற்றபடி யாரையாவது மீட் பண்ணனாலும் சந்திக்கனாலும் அந்த கூலிங் கிளாஸ் கண்ணாடி, அந்த தொப்பி, இது எதுவுமே வந்து இல்லாமல் அவர் வந்து சந்திக்க மாட்டார். ஸோ தன்னோட இமேஜை வந்து பார்த்தோன்னா அவ்வளோ தூரம் வந்து மெயின்டைன் பண்ணுவார். இப்போ தளபதி விஜய் அப்படி தான். அவரை பல பேர் வந்து பார்த்தோன்னா விக்கு வச்சுருக்காங்க அப்படி இப்படின்னு என்னென்ன விமர்சனங்கள் எல்லாமே வந்து பண்ணாலுமே, பொதுவெளியிலையும் சரி, தான் கூட இருக்கிறவங்களையும் சரி சந்திக்கும் போது அந்த இமேஜை மெயின்டைன் பண்ணணும், அதனால வந்து ஒரு விமர்சனம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சியஸாக இருப்பார். ரொம்ப தெளிவாக வந்திருப்பார். பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா யார் இருக்காங்க, யார் இல்லை, யாரை வைக்கணும், யாரை வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறதுலையும் அந்த மனுஷன் ரொம்ப வந்து தெளிவாக வந்திருப்பாருங்க. இப்போ என்ன ஒன்றுனா, அவர் 3 நாள் சுற்றுப்பயணமாக டெல்லி போயிருந்தார். சுற்றுப்பயணங்கிறத தாண்டிலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்காக அந்த நிதி ஆயோக் பங்கேற்பு கூட்டத்துக்காக வந்து போயிருந்தார். அது முடிச்சுட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா மூகாம்பிகை, அதாவது கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு வந்து போயிருந்தாங்க. அங்கே போய் அவர் வந்து வழிபட்டு மனமுருகி வந்து வேண்டி கிட்டத்தட்ட வெள்ளி வாள் வந்து ஒரு 1.5 கிலோ மதிப்பு இருக்கக்கூடிய வெள்ளி வாள் ஒன்றை பரிசாக கொடுத்தாரு. அவர் அந்த கோவிலுக்கு போனதுக்கான நோக்கம் என்ன ஒன்றா, புரட்சி தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும், புரட்சி தலைவி ஜெயலலிதாவாக இருக்கட்டும், அந்த கோவிலோட தீவிர வந்து விசுவாசி. அவர் நடிகராக இருக்கும்போதே இதுக்கு முன்னாடி வந்து அந்த கோவிலுக்கு மேபி வந்து போயிருக்கலாம். அந்த கோவிலோட ஐதீகம் என்னன்னா, முப்பெரும் தேவிகள், அதாவது 3 தேவிகள் வந்து இருக்காங்க, மும்மூர்த்திகளும் வந்து அங்கே இருக்காங்க. அங்கே போனால் அரசியலாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், ஒழுக்கமாக இருக்கட்டும், அரசியல் சாணக்கியத்தனமாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயும் வந்து சிறந்து விளங்க முடியும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அந்த மனுஷன் அங்கே வந்து போனது. கிட்டத்தட்ட தனக்கு இக்கட்டான சூழ்நிலைகள், பிரச்சனைகள் வந்தப்போ புரட்சி தலைவி ஜெயலலிதாவும் அங்கே வந்து போயிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அங்கே தீவிர பக்தர் அப்படின்னே வந்து சொல்லாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த மனுஷன் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சோடனே காரில் ஏறி வந்து கிளம்புறாரு. கிட்டத்தட்ட 140 கிலோமீட்டர் மங்களூர் வந்து பார்த்தோன்னா ஏர்போர்ட்டுக்கு வந்து போகணும். அங்கேருந்து அவரே காரை டிரைவ் பண்ணிட்டு வந்து போகிறாரு. இப்போ பிரச்சனை இங்கே வந்து என்ன ஒன்றுனா, இந்த மனுஷனை அசிங்கப்படுத்தணும் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் காரில் பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா சரக்கடிக்கிறது மாதிரி, அதாவது சரக்கடிக்கிறது மாதிரி மிக்ஸ் பண்ண மாதிரி கிளாஸில் வந்து பார்த்தோன்னா இருக்கிறது மாதிரி ஒரு ஏஐ வீடியோ இல்லை ஏதோ வந்து பார்த்தோன்னா ஒரு செட்டப் ஒன்று வந்து பண்ணி வச்சிட்டாங்க. அதை பார்த்து வழக்கம் போல் வந்து பார்த்தோன்னா சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணேன். இது எல்லாமே காரணம் இந்த திமுக வந்து ஐடி விங்கு தான். ஏண்டா மண்டைக்கு மேலே இருக்க கொண்டே மறக்க ஆரம்பிச்சிட்டிங்களே. அவர் போகிற கார் வந்து பார்த்தோன்னா சொகுசு காராக இருந்தால் சொகுசு காரில் இப்படியெல்லாம் வந்து இருக்காதுரா. இது பேசிக் ஏதோ வந்து மாருதி ஆல்டோ இல்லை வந்து வேகனாரு இப்படியாப்பட்ட காரில் வந்து பார்த்தோன்னா இருக்கிற கப்பு வைக்கிறது மாதிரி இருக்கக்கூடியதை போய் நீ அவர் போயிருக்கக்கூடிய காரில் வந்து வைக்கிறைய. மற்ற காரில் எல்லாம் கப்பு இதெல்லாம் வந்து வைக்கணும், அதுக்குன்னு தனி வந்து ஒரு ஃபோல்டர் மாதிரி சின்ன வந்து பார்த்தோன்னா ஆல்டர்னேட் பண்ணியிருப்பாங்க. ஏன்டா ஒழுங்காக பண்ணுறது, எடிட் பண்ணுறது கூட ஏஐயில் வந்து பண்ணுறது கூட, ஃபேக்காக ரெடி பண்ணுறது கூட நீங்கள் வந்து ஒழுங்காக பண்ண மாட்டீங்களா? ஏன்டா அப்படியெல்லாம் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிறது மாதிரி விவாதம். இன்னொரு பக்கம் என்னன்னா, இதை வச்சு பெரிய பட்டிமன்றமே வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. தளபதி வந்து குடிப்பாரா வைப்பாரா அப்படின்னு. அப்போ தான் வந்து ஒரு ரிப்போர்ட்டர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து சொல்லியிருந்தாரு, அவர் ரொம்ப தெளிவான மனுஷங்க, பூவே உனக்காக படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு, விக்ரமன் சார் அவரை எவ்வளவோ குடிக்கணும்னு வந்து சொல்லி கூப்பிட்டாரு, அவர் இல்லை சார், வேண்டாம் சார், பழக்கம் இல்லை சார்னு எவ்வளவோ வந்து மறுத்துட்டாரு. அதுக்கப்புறம் தளபதி விஜய்க்கு வந்து பார்த்தோன்னா அவர் இருக்கிற ரூமில் ஒரு பீர் பாட்டில் கொண்டு போய் வந்து கொடுக்கப்பட்டுச்சுங்க. ஆனால் அதையும் வந்து பார்த்தோன்னா அவர் வேணாம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக வந்து மறுத்துட்டாரு. ஸோ பிரச்சனை வந்து பார்த்தோன்னா வந்து முழுக்க
இதுதான் அவரு அதாவது ஒரு பத்திரிக்கையாளர் பக்கத்தில் வந்து இருந்தா கூட, யார் இருந்தா கூட அவர் அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா குடிக்க மாட்டாருங்க. தன்னோட இமேஜை ரொம்ப தெளிவாக வந்து மெயின்டைன் பண்ணுறதுல தெளிவாக இருக்க மனுஷன் அவரை போய் இப்படி வந்து அசிங்கப்படுத்துறீங்களே, சத்தியமாக அது தளபதி செஞ்சிருக்க மாட்டாரு அப்படின்னு இன்னொரு ஸ்டேட்மெண்ட். பல பேர் வந்து என்ன ஒன்றா, டே அதுக்கு மீறி எங்கள் தளபதி குடிச்சா உங்களுக்கு என்ன வலிக்குதாடா அப்புறம்னு வந்து பார்த்தோன்னா பயங்கர பஞ்சாயத்து இதாயிடுச்சு. ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து இருக்கட்டும், மக்களுக்கு நல்லது செய்யணும் வந்தது ஒரே காரணத்துக்காக ஒரு மனுஷன் மேலே எவ்வளோ தூரம் சேத்தவாரி வந்து இறைக்கணுமோ அவ்வளோ தூரம் வந்து பார்த்தோன்னா இறைக்க இன்னும் அவர் புகழோட உச்சத்துக்கு வந்து பார்த்தோன்னா போய்கிட்டே தான் வந்திருப்பார். இருந்தாலும் சின்ன விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த மனுஷனுக்கு மன உளைச்சலுக்கும் அதே மாதிரி கண்கலங்க வைக்கிறதுக்கும் காரணமாக இருக்கும். கரூர் சம்பவத்தில் அவர் மேலே எவ்வளவுதான் விமர்சனம் வந்திருந்தாலும் அந்த ஒரு 40 நாள் அவர் வந்து பார்த்தோன்னா தூங்காமல் மிகப்பெரிய மன உளைச்சல் இருந்தேன்னு அவர் கண்கலங்கி எமோஷனலாக பேசின அந்த வீடியோ பயங்கரமாக வந்து எப்படி வந்து வைரல் ஆச்சோ அதே மாதிரி தான் ஒரு கோவிலுக்கு போயிட்டு இப்படி வரும்போது யாராவது வந்து பண்ணுவாங்களா? அநியாயத்துக்கு இவ்வளோ அவதூறு வந்து பரப்புறாங்களேன்னு அந்த மனுஷன் மன உளைச்சலில் தான் வந்து பார்த்தோன்னா வந்து இருக்காரு. பட் அது எல்லாத்தையும் வந்து தாண்டி ரசிகர்களும் தொண்டர்களும் விசுவாசிகளும் முழுக்க முழுக்க அவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்க.